அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இலங்கையில் வேஷம் பொருளாக இருக்கிற வந்திருக்க புத்தளத்தில் ஒரு வயோதிபரை சின்ன பொடியன் உண்டு போதைக்கு அடிமையாகி கழுத்தறுத்து கொண்டு போட்டு அவரோட ஆட்டோவை தூக்குறதுக்கு ரெடியாகி இருக்கிறாங்க. அவரும் அவங்கள அந்த சின்ன பொடியனும் அவங்கள கூட்டாளி மாறும். இதுதான் கதை. இதில் எல்லாரும் சொல்கிறானது அந்த படத்தில் சொல்லுவாங்க, அவனை விடாதீக புடிக கொல்லுக என்ற மாதிரி எல்லாரும் துடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அவனை கொல்லணும் அடிக்கணும் தலை தண்டோணும் வேண்டும். இதுக்கு முந்தி நான் அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு ஆமதுருவன் ஒரு ஊரில் நடந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு நீத்தி ஒன்று இருக்கணும். நீத்தி ஒன்று சொன்னாரிக்கையா, அந்த ஊரில் ஆமதுருவன் ஆக்கள் செஞ்சிருக்கிற வந்து சிங்கள ஆக்களாக இருந்தாலும் அவங்க சொன்ன நீத்தி என்னது, அவங்க அந்த ஊரில் போதைப்பொருள் பாவினி ஆன ஆக்கள் குடும்பத்தில் தார்சரி இருந்தால் அந்த ஊருக்கான அந்த பன்சலைக்கு கொடுக்க வேண்டிய இதுகள் காசுகள் எடுக்கப்பட மாட்டாது. மற்றது வந்து அவங்க தானம் கொடுக்குறாது இதுன்னு சொன்னாலும் அந்த பன்சலைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த பன்சலையால் கொடுக்குற ஏதேனும் ஒரு சாமான்கள் கொடுக்குறது அது இதுகள் கொடுக்குறதுன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் தாசிரி ஒருத்தர் இறந்தாலும் அந்த ஆமதுரமாறு அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, அயல் வீட்டுக்காரர் போக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு நீதி போட்டிருக்குன்னு நான் அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் இதை எங்கட சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஊரில் இருக்கிற ஜமாத்தாக்களும் சரி இதுவும் சரி செய்யலாது. செஞ்சா இந்த பயத்தில் சரி திருந்தி கொஞ்சம் பேர் விடுவாங்க. அது செய்யறதுக்கு பயம். என்ன ஒரு கிழமை ஒரு வாரம் ஒரு 2